அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்திடாத வாழ்க்கை என்ற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய பண்டாரா அருள் செய்திய நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். நேற்று வரைக்கும் நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் படித்தோம். பல்வேறு தடைகள் நம்முடைய ஆன்மீக பயிற்சியில இருந்தாலும் இந்த தடைகளுக்கு பின்னணியில இருக்கிறது உண்மையிலேயே பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தோம். அந்த பயத்தினால நம்ம வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை நம்ம வாழாமலேயே நம்ம விட்டுட்டோம். வாழ்ந்திடாத வாழ்க்கை. இந்த வாழ்ந்திடாத வாழ்க்கையினுடைய சம்ஸ்காரங்கள் நம்ம வாழ்ந்து அதனால பெற்ற பதிவுகளினால ஏற்பட்ட சம்ஸ்காரங்களை விட ரொம்பவும் பிரச்சனைக்குரியவை. அதை நீக்குவது கஷ்டம். ஏன்னா ஒரு நிஜத்தை நிச்சயமா இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வெளியில அப்புறப்படுத்திடலாம். ஆனா ஒரு பொருளோட நிழல் நம்ம வீட்டுல விழுது, நம்ம இடத்துல விழுதுன்னா அந்த நிழலை நம்மளால அப்புறப்படுத்த முடியாது. ஏன்னா பொருளும் என்கிட்ட இல்லை, நிழலை உருவாக்குற மூல காரணியும் என்கிட்ட இல்லை, ரெண்டும் அவுட்டர்ல இருக்குங்கிறப்ப என்னுடைய வீட்டுக்குள்ளார இருந்து அந்த நிழலை மட்டும் என்னால எப்படி அப்புறப்படுத்த வாய்ப்பு இல்லை. அதனால வாழப்பட்ட வாழ்க்கையை விட வாழ்ந்திடாத வாழ்க்கையினால் உருவாகின்ற சம்ஸ்காரங்கள் மிக அதிகமானது, மிகவும் கடினமானவை, நீக்குவதற்கு கஷ்டமான விஷயம். இதுதான் நம்ம நேத்திக்கு படிச்சது. அப்ப அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, பயத்தை நீக்குவதன் மூலமாக, அதாவது நிழலை நீக்குவதன் மூலமாக எதுவும் செய்ய முடியாது. இந்த நிழலுக்கு காரணமான பொருளை அல்லது அந்த நிழலை உருவாக்குகின்ற மூல காரணியை நகர்த்துவதன் மூலமாக அந்த நிழலை அகற்றலாம். அது எப்படின்னா, ஒரு இடத்துல இருள் இருக்கு அப்படின்னா இருளை அகற்ற முடியாது நம்மளால. ஆனால் அந்த இடத்துல அதற்கு பதிலாக ஒளியை ஏற்றி வைத்தால் இருள் தானாகவே அங்கிருந்து போய்விடுகிறது. அந்த மாதிரி ஒரு பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு பயத்தை அகற்றுவதனால் சரியான நிலைக்கு வர்றதில்லை. அந்த பயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இயக்கம் அல்லது ஆர்வம் அல்லது தீவிர முனைப்பை கொண்டு வர்றதன் மூலமாக அந்த பயத்தை அகற்ற முடியும். பயம் இருக்கிற இடத்த நம்ம தாண்டி போக முடியும். இப்படிதான் நேத்திக்கு நம்ம படிச்சோம். நம்முடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பயம் ஏற்படுத்துகின்ற வலைப்பின்னலை, எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குறதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த பயத்தை நமக்கு உள்ளார நம்ம வாங்குற டிரான்ஸ்மிஷன் தகர்த்தெறிகிறது அப்படின்னு மாஸ்டர் சொல்றார். ஏன்னா பயத்தை நம்ம போக்குறதுக்கு போதனைகள் வைத்துக் கொள்வதில்லை, பயத்தோடு நம்ம போராடுவதில்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தை அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம நினைப்பி அது மூலமா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இந்த நம்பிக்கை மூலமாக பற்றுறுதியை உருவாக்குறோம். பற்றுறுதி எங்க இருக்கோ அங்க பயத்துக்கு இடம் ஏதும் இல்லை. இதுதான் நம்ம சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது. பயம் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயத்தை பிராணாகுதி எப்படி உடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இதுல பிராணாகுதி மட்டும் இல்ல, வழிகாட்டிக்கும் பங்கு உள்ளது. என்ன கேட்டா, இப்ப ஒரு மூடப்பட்ட கதவை தாண்டி உள்ள போகணும். எனக்குள்ளார இப்ப எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிறத என்ன தாக்கிடுமோ, அதனால எனக்கு தீங்கு விளைவிக்குமோங்கிற பயத்தினால அந்த கதவை திறக்காமல் இருந்தேன். முதல் விஷயம் என்ன பண்றோம், உள்ளுக்குள்ளார இருக்கிறத பத்தியே ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அதை நான் அடைந்தே தீர்வேன்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமாக அந்த கதவை திறப்பதற்கு போதுமான தைரியம் என்கிட்ட வந்துடும். இது பிராணாகுதி செய்யுது. ஆனா அது வெறும் இயல்பாக நடக்கணும் அப்படின்னா அங்க போறப்ப எனக்கு ஒரு துணை இருந்தா நல்லா. அந்த துணையாக செயல்படுகின்ற வழிகாட்டி நம்முடைய அமைப்புடைய இரண்டாவது முக்கியமான விஷயம். எனவே பயத்தை அகற்றுவதில் வழிகாட்டிக்கும் ஒரு பங்கு உள்ளது. ஒரு குழந்தை தனியாக ஒரு பொழுதும் நுழைய விரும்பாத அல்லது நுழைய பயப்படுகின்ற ஒரு அறைக்குள் தன்னுடைய பெற்றோரின் கையை பிடித்துக் கொண்டு வெகு எளிமையாக உள்ளே சென்றுவிடும்.
அது எப்ப போகிறப்ப அந்த அறை மாறிவிட்டதா என்றால் இல்லை. ஆனால் அந்த அறையில் என்ன இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வை அது எந்த கரத்தை பற்றி இருக்கிறதோ அந்த கரம் அதற்கு அளிப்பதனால் ஒரு குழந்தையால் அந்த அறைக்குள்ளார எந்தவித கவலையும் இன்றி நுழைய முடிகிறது. ஆன்மீக வழிகாட்டி பாதை ஏற்கனவே பயணிக்கப்பட்டது. காவல் காக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உள்ள அறை வெறுமையானதோ அல்லது ஆபத்தானதோ அல்ல. மாறாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் விஷயங்களால் நிரம்பியுள்ளது. மேலும் உங்களுக்கு தேவைப்படும் வரை உதவிக்கரம் நீட்டப்படும் என்று வாழும் சான்றாக இருந்து நமக்கு உறுதியளிக்கிறார். ஆக ஒரு குரு என்ன பண்றாரு? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த பாதையில நானே நிறைய முறை போயிட்டு வந்திருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத வா. முதல் விஷயம். இதுதான் நசிகேதஸ் அவருடைய இதுக்கு யமதர்மர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஏற்கனவே உணர்ந்த ஒருவர், அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து சத்தியத்தை உணர்த்த முடியும். ஆக பாதையில ஏற்கனவே பயணித்த ஒருவர், இது முதல் விஷயம். காவல் காக்கப்பட்ட அறைகளுக்கு பின்னால் உள்ள அறையானது வெறுமையானதோ அல்லது ஆபத்தான, அந்த எம்டியும் இல்ல, அல்ல அதுல உனக்கு ஆபத்தான விஷயங்களும் அல்ல. ஆனால் எதை நீ தேடிக்கின்றிருக்கிறாயோ, எந்த விஷயம் உன்னை உள்ளார்ந்த தேடலுக்கு உட்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் அடித்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கதான் நிரம்பி உள்ளதுங்கிறத அவர் சொல்றார். மூணாவது, தைரியமா உள்ள போங்க, தைரியமாக அந்த அறைக்குள் நுழையுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் வரை உதவிக்கரம் நீட்டப்படும். இந்த 3 விஷயங்களையும் ஆன்மீக வழிகாட்டி உறுதியாக நமக்கு சொல்கின்றார். ஒண்ணு நான் ஏற்கனவே அந்த பாதையில பயணம் போயிருக்கேன், அதனால எனக்கு தெரியும், தைரியமா வா, நான் ஏற்கனவே அந்த அறைக்குள்ளார போயிட்டு வந்திருக்கேன், அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. 2வது, உனக்கு தேவையானதெல்லாம் அங்கதான் இருக்கு, அங்க போய் தேடு அப்படிங்கிற அஷூரன்ஸ், உறுதியை கொடுக்குறார். 3வது, அப்படி நீ போறப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முழு உதவியும் என்னிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். ஆக இந்த 3 உறுதிமொழிகளையும் வாழும் சான்றாக இருந்து கொடுக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்துகிட்டு புத்தகத்துல எழுதி வச்சுட்டு இதை நம்புன்னு சொல்லல. நம்முடையே வாழ்ந்து கொண்டு, இதுல நான் பயணம் போயிருக்கேன், அங்க எல்லாத்தையும் உனக்கு தேவையானதெல்லாம் அங்க இருக்கு, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ தைரியமா போ, அப்படி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். இந்த 3 விஷயங்கள் உறுதி அளிக்கப்பட்டால் யாரு வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் கண்ணை மூடிட்டு தைரியமா கிளம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியானது வழிகாட்டியினால, குருநாதரால நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்குள்ளார ஊற்றப்படுகிறது? வற்புறுதியாக கொடுக்கப்படுது. பிராணாகுதி மூலமாக அதுக்கு தேவையான ஒரு ஆர்வமாக, அதுக்கு தேவையான ஒரு முனைப்பாக உள்ளார கொண்டு வரப்படுகிறது. அங்க அனுபவம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வற்புறுதி வளர்க்கப்படுகிறது. பிராணாகுதி அனுபவம் கொடுக்கிறது, குருநாதர் உறுதிமொழி கொடுக்கிறார். அனுபவத்தினால் ஏற்படுகின்ற நம்பிக்கை, குருநாதருடைய உறுதிமொழியினால் கிடைக்கின்ற தைரியம், இதுதான் அந்த பயம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி செல்வதற்கான ஒரு முக்கியமான காரணியாக நமக்கு அமைகின்றது. தான் இதுல சொல்றாரு மாஸ்டர். பாபுஜி ஒரு முறை நாம் இதுவரை விவாதித்த அனைத்தையும் மறுவரையறை செய்துவிடக்கூடிய வகையில் மனித குலத்தை மிக கனிவான தன்மையுடன் விவரித்தார். மனித குலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு டெபனிஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அறிவுபூர்வமானது, பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கக்கூடியது, ஆனால் இயற்கையை அழிக்கிறதுல மிக பெரும் பங்கு வகிக்கிறது, தனக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று ஆணவத்தில் தலைவிரித்து ஆடுவது. மனித குலம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்த இந்த இயற்கையுடைய வளங்களை சுரண்டுவதையே அடிப்படையாக கொண்டது. இது ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமாக அதற்கு அர்த்தம் கொடுக்கலாம். பகுத்தறிவு மிக்கது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனா பாபுஜி அவருடைய டெஃபினேஷன்ல ரொம்ப அழகா ஒண்ணுதான் சொல்றாரு. மனித குலத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் யார் தெரியுமா? ஆறுதலுக்காகவும் தனக்கு ஒரு தைரியம் சொல்வதற்காகவும் இயங்கி கொண்டிருக்கின்ற
அது ரெண்டும் தேவைப்படுகின்ற குழந்தைகளை போன்றவர்கள். மனிதர்கள் யாரு? புத்திசாலிகள், விஞ்ஞானிகள், பகுத்தறிவுவாதிகள், வீரர்கள், சூரர்கள், இவங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கள் குழந்தைகள். எப்படிப்பட்ட குழந்தைகள்னா, தனக்கு தேவையானது கிடைக்காம மனம் நொந்து போய் தேட வேண்டிய தேடி 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 கிடைக்காத ஒரு, எனக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கிறப்ப, தைரியமா இரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஆறுதல் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆறுதலும், உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு உறுதியும் சொல்கின்ற ஒருத்தர் எப்பயும் பக்கத்துல தேவைப்படுற குழந்தைகளாக மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறார்கள். நான் அதை உணர்ந்திருந்தாலும் இல்லை என்றாலும் காலங்காலமாக தொடர்ந்து வரும் ஒரு ஆழமான பயத்தை நாம் அனைவரும் நம்முள் சுமந்து கொண்டிருக்கோம். இது உண்மையானா ஆமா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த ஃபர்ஸ்ட் சம்ஸ்காராவா இருக்கிறது பயம். பயப்படுற ஒரு ஆளுக்கு என்ன தேவை? தைரியம் கொடுக்கறதுக்கு, உறுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பக்கத்துல தேவை, ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை. இந்த பயம் ஏற்படுத்தின அந்த காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு ஆறுதல் தேவை. ஆறுதல் சொல்லக்கூடிய, உறுதி அளிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு குருநாதர் பக்கத்துல இருந்தால் இந்த குழந்தை கன்சோல் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஒரு ஆழமான பயத்தை நாம் அனைவரும் நமக்குள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயம் எங்கிருந்து வந்தது மனிதனுக்கு? ஏன் வந்துச்சு? எதுவுமே நடக்காதப்ப ஒரு மனிதனுக்குள்ளார பயம் வர காரணம் என்ன? ஒண்ணே ஒண்ணுதான். எப்ப நமக்கு பயம் வரும்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வெகு தொலைவு வந்துட்டோம்னா நமக்கு பயம். குழந்தையே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதுக்கு பயம் இருக்காது. அம்மாவில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல திரும்பி திரும்பி பார்த்துட்டு விளையாடுற வரைக்கும் அதுக்கு பயம் இருக்காது. ஆனால் வெகு தொலைவு அம்மாவை விட்டு நகர்ந்து வந்துட்டோம், டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு ஃபீல் வந்த உடனேயே, டிஸ்கனெக்டட் அப்படிங்கிற ஐடியா வந்த உடனேயே முதல்ல அந்த குழந்தைக்குள்ளார வர்றது பயம்தான். அது மாதிரி ஆன்மா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அல்லது வெகு தொலைவு அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து வெகு தொலைவு வந்துடுச்சு அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த இருப்பு தான் பயமாக வெளிப்படுகின்றது. நமது உண்மையான இருப்பிடத்தில் இருந்து நாம் வெகு தொலைவில் இருப்பதால் ஒருவித வெறுமையை உணர்கிறோம். அந்த வெறுமையை நிரப்புவதற்கான தேவை வெகு விரைவில் நிச்சயம் நமக்குள் தோன்றும். தயவு கூர்ந்து அந்த பத்தியை மீண்டும் படியுங்கள். பாபுஜியின் பார்வையில் பயம் என்பது குணத்தில் உள்ள குறைபாடோ அல்லது வெட்கப்பட வேண்டிய ஒரு பலவீனமோ அல்ல. மாறாக தனது மூல ஆதாரத்திலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்ட ஒரு ஆன்மாவின் இருப்பை பற்றிய நிலை ஆகும். இந்த பயத்துக்கு காரணம், அது பயங்கிறது குணாதிசயமா? கிடையாது. பயப்படுறதுக்காக வெக்கப்படணுமா? தேவையில்லை. இந்த பயத்துடைய மூல காரணம் எங்க இருக்காது? எந்த பயமா இருந்தாலும் சரி, பயம் வெளியில எதுவாக வேணாலும் இருக்கலாம். வாழ்வ தனியா போறதுக்கு பயமா இருக்கலாம், கரப்பாம்பூச்சியையும் பள்ளியையும் பார்த்தா வர்ற பயமா இருக்கலாம், அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்கு இருக்கிற பயமா இருக்கலாம், அல்லது கல்யாண வாழ்க்கையில ஈடுபட்டு ஒரு குடும்பஸ்தனா மாறுறதுக்கு இருக்கிற பயமாக இருக்கலாம். பயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மேலோட்டமாக. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன? இருக்கிற இடத்த விட்டு வெகு தூரம் போயிட்டோம் அப்படிங்கிறதான. இப்ப கல்யாணம் அப்படிங்கும் போது ஆணை விட பெண் பயப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆண் அவன் இருக்கிற இடத்துலயே இருக்கிறான், பெண் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. இதுதானே பயம். இந்த பயம்தான் பெரும்பாலான பெண்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற முடிவை, இல்ல கல்யாணத்தை தள்ளி போடுற முடிவை கொண்டு சேர்க்குது. அப்ப இதே தானே ஆன்மாவுக்கும். அது இருக்கிற இடத்துல இருந்து, தன்னுடைய இருப்பிலிருந்து வெகு தொலைவு வந்து விட்டதான உணர்வு தான் அதற்கு பயமாக இருக்கு. அதேதான் வீட்டுக்கு திரும்பி செல்கின்ற அந்த ஒரு ஏக்கம் தான் அங்க பயத்தை வெளிப்படுத்துகின்றது. அப்ப நம்ம பயம் எங்க இருக்கோ அது எதனுடைய வெளிப்பாடுன்னா, நான் எங்க இருந்து எங்க போகணுமோ அங்க போகணுங்கிறதுக்கான ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி பாக்குறோம்.
நீங்கள் உணரும் அந்த பயம் கோழைத்தனம் அல்ல, அது வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கான இயக்கம். பயத்திலிருந்து இயக்கத்துக்கு போறார் மாசு. பூட்டப்பட்ட கதவிற்கு பின்னால் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வரும் அந்த கனவு வெறும் கற்பனை அல்ல. அது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த இடத்தை பற்றிய ஒரு நினைவாகும். அது உங்களை மீண்டும் வீட்டிற்கு வருமாறு அழைக்கின்றது. இதுதான் உண்மை. இப்ப பயத்தை வேற மாதிரி பாருங்க. பயம்னு ஒண்ணு கிடையாது. உங்களுக்குள்ளார பயம் இருக்கா? இல்ல. அந்த பயம் எதனுடைய அடிப்படை அப்படின்னா, மூல ஆதாரத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய ஏக்கம்தான் பயமாக வெளிப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான். பயமும் ஏக்கமும் ஒண்ணுதான். ஒண்ணு ஹையர் லெவல், இன்னொன்னு லோயர் லெவல். ஏக்கம் இருக்கிற இடத்துல பயம் போயிடும். அல்லது ஒரு ஏக்கத்தை ஒரு பயத்தை கொடுத்து நிறுத்தி வைக்க முடியும். இவ்வளவுதான். ரெண்டே விஷயம்தான். ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுது, வெளியில போய் விளையாட ஆசைப்படுது. அது ஒரு ஒரு ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படுது, ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அதனால வீட்டை விட்டு வெளியில போய் நின்று விளையாடுது. இதுக்கான தேடல் அதுகிட்ட தேவை அதுகிட்ட இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பயம் வராது அப்படின்னா, அம்மா அப்பா விட்டு வீட்டை விட்டு வெளியில போறோமே, ஏதாவது ஒண்ணுன்னா யார் கேட்பா, நம்மள வெளில இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டான்னா அம்மா அப்பா பக்கத்துல இருந்தா யாரும் அடிக்க மாட்டாங்க, நம்ம வெளில போறோமே அப்படிங்கிற பயம்லாம் அதுக்கு இருக்காது. ஏன்னா அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக அது இயங்குது, போயிடுது. ஆக ஏக்கம் என்ன பண்ணுது? அம்மா அப்பாவுடைய பாதுகாப்பை விட்டு வெளியில போய் விளையாடுறதுக்கான தைரியத்தை கொடுத்துருது. இதை உடைக்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? கதை சொல்றாங்க. அங்க போவாத, அந்த மரத்துல பேய் இருக்கு, அங்க பாம்பு இருக்கு, இங்க ஏதாவது உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க யாராவது. பயத்தின் மூலமாக அந்த ஏக்கத்தை மறைக்க பாக்குறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ளார, எல்லா இடத்துலயும் நடக்குது. பையனுடைய இயக்கம் அல்லது ஒரு நாட்டம் அதிகமா இருக்கும் பொழுது, அடப்பாப்பா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பி போயிடுறேன். இந்த நாட்டத்தை விட அதிகமான ஒரு பயத்தை அம்மா அப்பாவால உருவாக்க முடிஞ்சதுன்னா அவனை முடக்கி போட்டுறாங்க. இதே கதை நம்ம சிஸ்டத்துக்குள்ளார தானாவே நடக்குது. அம்மா அப்பா எதுக்காக பயத்தை உருவாக்குறாங்க? பாதுகாப்புக்காக பயத்தை உருவாக்குறாங்க. இப்படி ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த கதைகள் எல்லாம் அம்மா அப்பா கிரியேட் பண்ற, மெயினா அம்மா கிரியேட் பண்ற டெஃபென்சிவ் மெக்கானிசம். குழந்தைய பாதுகாக்கணும், அதுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யற விஷயம். அது மாதிரி தனியா ஒரு ஆன்மா 2 விதமான வேலைகளை செய்கிறது. ஒண்ணு, இருக்கிற இடத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அது பயம். இன்னொன்னு, எந்த இடத்துல இருந்தமோ அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஏக்கம் அதுக்குள்ளார இயல்பாகவே இருக்குது. ஆக ஏக்கமும் இருக்கு, பயமும் இருக்கு. போகணுங்கிற ஆசையும் இருக்கிறது, போகணுங்கிற தவிப்பும் இருக்கிறது. பிரிஞ்சு வந்துட்டதுனால என்ன நான் தானே பாதுகாத்தணுங்கிற பயமும் இருக்குது. இந்த தவிப்பு பயம் ரெண்டுமே இருக்குது. இந்த அம்மா அப்படி பயத்தை உருவாக்கி அது வீட்டை விட்டு பிரிஞ்சு போக விடாம பார்த்துக்க முயற்சி பண்றாங்க. அது மாதிரிதான் இப்ப பிரிஞ்சு போன பிறகு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த பயத்தெல்லாம் உருவாக்கி ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த பக்கம் அம்மா இருக்கிறாங்க, அந்த பக்கம் குழந்தை இருக்கு. நடுப்புற தடையா இருக்கிறது அந்த அம்மா பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குன அந்த பயம்தான். அந்த மரத்தையோ அல்லது அது சொன்ன ஒரு பாதையவோ அங்க இருக்கிற விலங்குகளையோ தாண்டிதான் வீட்டுக்கு வரணும்னா அந்த குழந்தை வராது. அங்கேயே கத்திட்டு அழுதுகிட்டே நிற்கும். ஏன்னா ஏற்கனவே பயம் வந்துருச்சு. தாண்டி எப்படி வரும்? இப்ப யாரோ ஒருத்தர் பயப்படாதப்பா, இங்க ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கேன் வான்னு அந்த வீட்டை தாண்டி இந்தாண்ட கூட்டு வந்தா வேகமா ஓடி போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சோம். இதுதான் ஒரு குருவோட வேலையாக இங்க இருக்குது. இறக்க மறுக்கும் கனவு. நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என பயம் விரும்புவது என்ன? அது அழித்து விட்டதாக நீங்கள் நினைத்த அந்த கனவு இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. பயத்துக்கு அதுதான் பயம். என்னென்ன டெஃபென்சிவா என்னென்ன செய்யுது, உங்களுக்கு அது மேல ஆசை வந்துடக்கூடாதுங்கிறதுல பயம் குறியாகும்.
ஏன்னா ஆசை வந்துருச்சுன்னா பயம் போயிடும், தாண்டி போறதுக்கான பயம் போயிடும். அதனால பயம் என்ன பண்ணுது, மேலும் மேலும் தன்னை அங்க நிலைநிறுத்தி கொண்டு உங்களுக்குள்ளார அந்த கனவு வந்து திரும்பி துளிர்த்து விடாமல் பார்த்து கொள்கிறது. எப்படி அம்மா அப்பா விட்டு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ற பொண்ணு காதல்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தைரியமா ஒருத்தனை நம்பி வெளில கிளம்புது. அங்க இந்த அழித்து விட்டதாக அந்த இருந்த கனவு வந்து திரும்பி உயிர் படையுது ஒரு விதத்துல. அது மாதிரி பயம் எய்ம் பண்றது என்ன அப்படின்னா, அந்த கனவு உயிர்ப்போடு உள்ளதுங்கிறது உங்களுக்கு தெரியாம வச்சுக்கணும். உங்களால் விவரிக்க இயலாத அந்த அமைதியின்மையில் வெளிப்புற சௌகரியங்கள் இருந்தும் நீடித்திருக்கும் அந்த திருப்தியின்மையில் அதிகாலை 3 மணி அளவில் உங்கள் தற்காப்பு அரண்கள் தளர்ந்து உங்கள் இதயம் அனுமதியின்றி பேசத் தொடங்கும் அந்த தருணத்தில் எழுகின்ற விசித்திரமான துடிப்பிலும் அது உயிர்ப்புடன் இருக்கிறது. எது உயிர்ப்போடு இருக்குதுன்னா, எது உயிர்ப்போட இருக்கு? அந்த கனவு. எந்த கனவு? மீண்டும் நான் எங்கிருந்து வந்தனோ அங்க போய் சேரணும், அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கனவு. அது எங்கெல்லாம் உயிர்ப்போட இருக்குன்னு கேட்டா அதான் சொல்றாரு. உங்களால் விவரிக்க இயலாத அமைதியின்மை. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு அமைதியற்ற தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னா அந்த கனவு இன்னும் உயிர்ப்போட இருக்குன்னு அர்த்தம். வெளியில எல்லா கம்ஃபர்ட்டும் இருந்தும் உங்களுக்கு எதுலையும் திருப்தி இல்லாத தன்மை வருதுன்னா அந்த கனவு உயிரோட இருக்கு. எந்த கனவு? சொந்த வீட்டுக்கு திரும்பணுங்கிற கனவு. காலையில 3 மணிக்கெல்லாம் உங்களுடைய மைண்டு அதை சுத்தி வைக்கிற தற்காப்பு அரண்கள், இந்த தற்காப்பு அரண்கள்ங்கிறது தான் வந்து ஆல்பா பீட்டா இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் ஆஃப் மைண்ட். அதெல்லாம் லாஜிக்கலா ரீசனிங்கோட நம்மள வந்து தற்காத்து வருகிறது, எல்லாத்தையும் டக்குன்னு போய் செஞ்சிட விடாம. இந்த ஆல்பா பீட்டா ஸ்டேஜ் எல்லாம் உடஞ்சி காமா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒண்ணு வரும் பொழுது அப்பதான் அந்த தற்காப்பு அரண்கள் மனதனால உருவாக்கப்பட்ட தற்காப்பு அரண்கள்லாம் உடைஞ்சி எதுவாக இருந்தாலும் அதை லாஜிக்கும் ரீசனிங்கும் இல்லாம அப்படியே அணுகிற ஒரு தன்மைக்கோட மூளை வந்து இயல்பா இருக்கிற நேரம். அந்த 3 மணிக்கு உங்கள் இதயம் யாருடைய அனுமதியும் இன்றி உங்களிடம் பேசும். அது வரைக்கும் மூளை கிட்ட அனுமதி கேட்கணும். நான் சொல்றத வந்து மூளை ஒத்துக்கிட்டு உள்ளார சொல்லணும், ஒத்துக்கணும். இல்லைன்னா வந்து இந்த இடத்துல இது சரி கிடையாது, நீ யாரு, உன்னால போய் அதை எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பொய், இதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா இப்படின்னு மூளை கேட்கிற அந்த அந்த பாதுகாப்பு அரண் வந்து நம்ம உயிரோட இருக்கிறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்குமான நம்ம டெஃபென்சிவ் மெக்கானிசத்துல ஒண்ணு ஆல்பா ஸ்டேஜும் பீட்டா ஸ்டேஜும். இப்போ அதை தாண்டி அந்த காமா ஸ்டேஜோ அல்லது ஒமேகா ஸ்டேஜோ இதெல்லாம் வரும் பொழுது இந்த பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் தளர்ந்த பிறகு இதயம் தங்கு தடையின்றி பேசணும். அதுதான் மணி 3. அந்த விசித்திரமான ஒரு துடிப்பு அந்த நேரத்துல உண்மையை உணரணும், சத்தியத்தை உணரணும், இது அல்ல நான் வாழ்கின்ற வாழ்க்கைங்கிற அந்த விசித்திரமான துடிப்பிலும் அது உயிர்ப்போடு இருக்கிறது. அந்த துடிப்பு பதட்டம் அல்ல, உள்ளிருந்து கதவை தட்டி தன்னை வெளியே விடுமாறு கோருகின்ற அந்த கனவு. அப்ப இதுவரைக்கும் இந்த மாதிரி திருப்தியின்மை இருக்கிறப்ப, அமைதியின்மை இருக்கிறப்ப, ஒரு விடியற்காலை நேரத்துல ஒரு ஒரு பரபரப்போட ஏதோ ஒன்றுக்கான ஒரு தவிப்பும் ஏக்கமும் அதிகரிக்கிறப்பெல்லாம் அது என்ன சொல்லுது? உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆன்மா தன்னை விடுதலை செய்து கொள்ள, தன்னுடைய தலைகளில் இருந்து தன்னை உடைத்து கொள்ள ஏற்படுத்துகின்ற ஒரு சின்ன துடிப்பு தான் அது, ஒரு அழைப்பு தான் அந்த கனவு அப்படின்னு சொல்ற. ஒண்ணு வந்து பயம் இந்த கனவு முழிச்சுக்க விடாம பார்த்துக்கணும்னு நினைக்குது. 2வது பொறாமையோடு அது பாதுகாக்கின்ற ரகசியம், வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, அவன் எப்படி என்னை கூட்டிட்டு போய் என்னை விட்டுட்டு எப்படி போயிடலாம் அப்படின்றது தானே பொறாமை. அது சொல்றாரு, பொறாமையுடன் பாதுகாக்கின்ற ரகசியம் என்னவென்றால் நீங்க போயிட்டு முழுசா அது உள்ளார போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா போதும், மிச்சத்தை எல்லாத்தையுமே அது எதை நோக்கி நீங்க போறீங்களோ அதுவே செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிற ரகசியத்தை உங்களுக்கு தெரியாமல் அந்த பயம் பாதுகாக்க. முதல் அடி எடுத்து வைக்க விடாம பண்றது தானங்க பயம்.
ஏற்கனவே நம்ம அந்த நிலாவுக்கு போன 2 பேரை பத்தி, ஆம்ஸ்ட்ராங், ஆல்வின் 2 பேரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதை சொல்லியும் இருக்கும். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஜூனியர், ஆல்வின் தான் சீனியர். அவருக்கு தான் முதல்ல லேண்டிங் ஆகிறப்ப காலை நிலாவில் வைக்கிறதுக்கான கமாண்ட் கொடுக்கப்படுது. அவர் செஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கமாண்ட் வந்த உடனே டக்குன்னு அந்த இதுல இருந்து உள்ளார குதிச்சிருக்கணும். அந்த விண்கலத்தில இருந்து கீழே குதிச்சிருந்தாருன்னா நிலவில் முதலில் கால் வைத்த மனிதர்ங்கிற பேரு அவருக்கு வந்துருக்கும். பட் அவருக்கு ஒரு பயம், அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கான பயம், ஒரு தயக்கம். கீழே எப்படி இருக்கும், புதைக்குழியா இருந்ததுன்னா, மாட்டிக்கிச்சுன்னா, ஒரு வேளை ஆசிட்டா இருந்ததுன்னா, காலை வச்சோம்னா டக்கு டக்குன்னு பத்திக்கிச்சுன்னா, கரைஞ்சி போச்சுன்னா கால், எவ்வளவு பயம். அடுத்த ஆளு பின்னாடி நின்னவன் ஆம்ஸ்ட்ராங் எதை பத்தியும் கவலைப்படல, அவருங்க பிரதர்ன்ட்டு போச்சுட்டாரு, காலை வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நிலவில் முதலில் கால் வைத்த மனிதர்னு பேசப்படுறது ஆம்ஸ்ட்ராங். அப்ப எது வந்து இந்த முதல் அடியை வைக்க விடாமல் பாதுகாத்துக்கிறது, பொறாமையோடு பாதுகாக்கிறது நம்மள பயம்தான். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரும் வைக்கிறது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு தைரியமா வச்சுட்டாங்களோ, துணிஞ்சு இறங்குடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த துணிந்து இறங்குனா முடிஞ்சு போச்சு. மிச்சம் எல்லாத்தையும் அது பார்த்து கொள்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுடைய அந்த கனவு, அந்த இறக்க மறக்கிற கனவை அடைவதற்கு நீங்களே முயற்சி பண்ண வேண்டியது இல்லை. அப்ப நடுப்புற ஒரு ஆள் வந்துட்டு வாப்பா நான் கொண்டே விடுறேன் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகாம அந்த குழந்தை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு அவர் கையை பிடிச்சுக்கிட்டா போதும், அப்படியே தூக்கி இந்த பக்கம் விட்டுற. இதுதான் வந்து இயற்கையில ரெடியா நமக்கான உதவி. கடவுள் உதவி செய்வாரானா இந்த உதவியை அவர் சரியாக செய்யறது கிடையாது. ஏன்னா இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது பூமியில். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் அடியை எடுத்து வைப்பது மட்டும்தான். அந்த தூரம் முடிவற்றது என்று பயம் கூறுகிறது. ஆனால் பற்றுறுதி அது நீங்கள் எடுத்து வைக்கும் அந்த அடி மட்டும்தான் என்கிறது. இந்த ஒரு சுவாசம்தான், இந்த ஒரு காலை தியானம் மட்டும்தான் என்கின்றது. ஆன்மீக மரபுகள் அனைத்தும் ஒரே கதையைத்தான் சொல்கின்றன. பயம் அனுமதிப்பதை விட மேலான ஒன்றிற்காக நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்க பயம் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அதை தாண்டறது இல்லை. நம்ம எல்லாத்தையும் எது செய்தாலும் என்னுடைய பயம் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் செய்வேன். அதை தாண்டி செய்ய மாட்டேன். டெஸ்டிங்கா கூட செய்ய மாட்டேன். எனக்கு வந்து தண்ணியில இறங்குறதுக்கு பயம்னா என்னுடைய பயம் எந்த அளவுக்கு தண்ணியை தொடவே அனுமதிக்காத பயமா இருந்தா கரை வரைக்கும் தான் போவேன். இல்ல கணுக்கால் அளவு தண்ணியில நடக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு கால் எடுத்து வைப்பேன். என்னுடைய பயம் அந்த அளவுக்கு தான் என்ன அனுமதிக்குது அந்த ஆற்றுக்குள்ளார இறங்க. என்னுடைய பயம் என்னை வந்து இடுப்பளவு தண்ணி வரைக்கும் அனுமதிக்குதுன்னா நான் இடுப்பளவு தண்ணி. ஆக நான் எவ்வளவு தூரம் அந்த தண்ணிக்குள்ளார இறங்கி போறது அப்படிங்கிறது என்னுடைய பயம்தான் முடிவு பண்ணும். அப்ப அததான் சொல்றாரு, பயம் அனுமதிப்பதை விட மேலான ஒன்றுக்காக நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த மேலான ஒன்றுக்கு போகணும்னா உங்க பயத்தை தாண்டி தான் போகணும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, லௌகீக வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வேலையில போய் சேரணும், ஒரு வெளியூர்ல போய் நீங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பயம் உங்களுக்கு ஒரு எல்லை, அதுக்கு மேல போகக்கூடாது, நம்ம தகுதி என்னவோ அதுக்குள்ளார இருக்க பார்க்கணும் அப்படிங்கிற இல்லையா, அதை தாண்டிய ஒன்றுக்காகத்தான் நான் இருக்கிறேன். நான் படைக்கப்பட்டது அந்த மேலான ஒன்றுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவின் ஆற்றல் எல்லையற்றது. கூண்டு யாரால உருவாக்கப்பட்டிருக்கு? எனக்கு நானே உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த கூண்டுகளோட கம்பிகள்லாம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு நீங்களே பயத்தினால் உருவாக்கி கொண்ட கம்பிகள். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் காவல் காத்து நின்ற அந்த கதவு உள்ள போகாம, அங்கிருந்து எதுவும் வெளியில வந்துடாம பாதுகாத்து நின்ற அந்த ஒரு கதவு ஒருபோதும் வெளியிலிருந்து பூட்டப்படவில்லை. அது உள்ளுக்குள்ளிருந்து பயம் அப்படிங்கிற பூட்டை வச்சு நீங்களாக பூட்டிக் கொண்டது. ஆக இது முழுவதும் அந்த இறக்க மறுக்கிற கனவு, அது எது உயிர்ப்போட இருக்கிற அந்த கனவை பயம் வந்து 2 விதமாக தடுக்குதுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து நம்பர் 1, அது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. அதாவது
அந்த கனவு ஒண்ணு உயிரோட இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பயம் அந்த கனவை அப்படியே உள்ளுக்குள்ளார அமுக்கி வைக்க பாக்குது. அது நம்ம பரிணாம வளர்ச்சி அடையணும், முன்னேறணுங்கிற கனவை. ரெண்டாவது, அந்த கனவை அடைவதற்கு நீங்க எதுவுமா பெருசா பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த பயத்தை உடைச்சிக்கிட்டு வெளியில கால் எடுத்து வச்சா போதும். நிச்சயம் எல்லாத்தையும் இயற்கை பார்த்துக்கும். இந்த 2 விஷயமும் நமக்கு தெரிய விடாம பயம் பாதுகாக்கும். முதலடியே எடுத்து வைக்க விடாம பாத்துக்குது. அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத நினைக்கவே சிந்திக்கவே விடாம பாத்துக்குது. இது 2 தான் பயத்தோட வேலை. ஒரு முழு வட்டம், கம்ப்ளீட் சர்க்கிள்னுட்டு வரிசையா சொல்றாரு. பிப்ரவரி மாதத்தில் வெளியான தனது விருப்பத்திற்கு எது சரியானது என்று அறிந்ததற்கும் இடையே, அதாவது தனது விருப்பத்திற்கும் எது சரியானது என்று அறிந்ததற்கும் இடையே பிளவுபட்டிருந்த இதயத்தில் இருந்து நாம் தொடங்கினோம். தனது நோக்கத்தை மறந்துவிட்ட நெருப்பு, தன்னையே நம்ப இயலாத அடித்தளம், ஆகாயத்தை நோக்கி பயணிக்க உதவ வேண்டிய சாதனைகளே அவர்களுக்கு தடையாக அமைந்துவிட்ட மேற்கூரை, வேறொருவரின் வாழ்க்கையிலிருந்து கடன் வாங்கி நம்முடையது என்று நாம் தவறாக கருதிய காயம், பொறாமை, வண்ணம் பூசப்பட்ட சாளரம், பிரீஜுடிஸ், இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்ட வண்ண கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட சுவர்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் நாம விவாதித்து பயணித்து வந்திருக்கிறோம். இப்போது இவை அனைத்தையும் இணைக்கும் இழையை நாம் கண்டறிந்துள்ளோம். அது பயம். தேர்ந்தெடுக்க நாம் அஞ்சுவதால் ஆசை நம்மை பிளவுபடுத்துகிறது. அதான 2 ஓநாயில எந்த ஓநாயை தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு இங்கேயே இருந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு இருக்கிற பைசாவில அவருக்கு தானம் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் தானம் பண்றதா ஒதுங்கிக்கிறதா? ஒதுங்கிக்க. தேர்ந்தெடுக்க நான் அஞ்சுகிறேன். அதனால சரியான நேரத்துல ஒருத்தருக்கு உதவி செய்யற அந்த உள்ளார அந்த இயற்கை இதயம் என்ன சொல்லுது? ஹெல்ப் பண்ணுங்குது. பயம் என்ன சொல்லுது? வேணாம், உன்கிட்ட இருக்கிறத விட்டா நீ என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுக்க நாம் அஞ்சுவதால் ஆசை நம்மை பிளவுபடுத்துகிறது. விழித்தெழ நாம் அஞ்சுவதால் மந்த நிலை நிற்கிறது. எந்திரிச்சா வேலை, மாட்டிக்கிட்டா ஏகப்பட்ட வேலை, நமக்கு ஒர்க் லோடு வந்துடும். எவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டி இருக்கும். பேசாம அப்படியே இருப்போம், இந்த இடத்துல இருந்துக்குவோம். இதுக்கு மேல போனா நம்மளால தாங்காது, நம்ம லெவலுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது. விழித்தெழ நாம் அஞ்சுவதால் மந்த நிலை நீடிக்கிறது. நம்பிக்கை கொள்ள அஞ்சுவதால் சந்தேகம் நம்மை அரித்து கொண்டிருக்கிறது. நம்ம சுத்தி இருக்கிறவங்கள, நம்ம குருநாதரை, நம்ம சிஸ்டத்தை, எதையுமே நாம நம்புறதுக்கு பயப்படுறோம். நம்பிட்டோம்னா அவ்வளவுதான், இதை நம்பியே நின்றுட்டோம், இன்னொன்னு எதுக்கும் ஆல்டர்னேட் வச்சுக்கணும்பா. முழுக்க நம்புனா அப்புறம் அவ்வளவுதான். எதனால? நம்பிக்கை கொள்ள, நம்மளை முழுமையா ஒப்படைக்க நம்ம பயப்படுறதுனால. சந்தேகம் அதுக்கான இடத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை புத்திசாலித்தனமாக எகைன்ஸ்டா யோசிக்க வைக்கிறது. திறந்த ஆகாயத்தை கண்டு நாம் அஞ்சுவதால், வீட்டை விட்டு வெளியில குடியிருக்கணும், ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும்னா நமக்கு தைரியம் இருக்கா? இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஒண்ணு பரிதாபமா பாக்குறோம், இல்லைன்னா ரொம்ப மட்டமா பாக்குறோம். அவன் மழைக்கும் பயப்படாம, வெயிலுக்கு பயப்படாம, சுத்தி இருக்கக்கூடிய புழுதிக்கு பயப்படாம, கிருமிகளுக்கு பயப்படாம, பாம்பு பல்லி பூரானுக்கு பயப்படாம இருக்கிறான்ல, அதை பார்த்து நம்ம என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கோமா? நம்மளால இருக்க முடியுமா? நம்ம வீட்டு கதவை திறந்து வச்சுட்டே நம்மளால தூங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம மேற்கூறிய உடைச்சுக்கிட்டு வெளில போக போறோம்? நம்மள வெளி உலகத்துக்கு காட்டிக்க போறோம். ஆக திறந்த ஆகாயத்தை கண்டு நாம் அஞ்சுவதால் கர்வம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நமது பற்றாக்குறையை கண்டு நாம் அஞ்சுவதால் பொறாமை மற்றவரின் காயத்தை கடனாக பெறுகிறது. தூய்மையான ஒளி நம்மிடம் இருக்கிற எதையாவது வெளிப்படுத்தி விடுமோ என்று அஞ்சுவதால் முன்கணிப்பு சாரளங்களை மூடுகின்றது. ஒரே ஒரு செயல் திறவுகோலாக கதவை திறக்க தூண்டுகிறது. அது ஒரே நேரத்தில் பயங்கள் அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் செயல் அல்ல. ஒரே ஒரு செயல் பயங்கள் அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஆனால் அது திறவுகோலாக இருந்து கதவை திறக்க நமக்கு தூண்டுகிறது. ஆனால் செய்ய வேண்டாம் என்று பயம் தெரிவித்த ஒரு விஷயத்தை இன்று செய்வதற்காக நாம் எடுத்து வைக்கும் சிறிய மற்றும் பின்னோக்கி செல்லாத ஒரே ஒரு அடிதான். எனவே பயனற்றது என்று பயம் சொல்லும் பொழுது
தியானத்தில் அமருங்கள். இந்த ஒரே ஒரு செயல் எது? தியானம் பண்றதெல்லாம் வேஸ்ட்பா. இன்னைக்கு இப்ப இருக்கிற வேலையை பாரு. இப்ப போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துன்னு எப்ப சொல்லுதோ மைண்ட், அந்த நேரத்துல வேணும்னே மெடிடேஷன்ல உட்காருங்க. ஆபத்தானது என்று சொல்லும் பொழுது உண்மையை பேசுங்கள். இப்ப போய் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணாத, உண்மை பேசுனா உனக்கு ஆபத்து, பரவாயில்ல, உண்மை நான் பேசியே தீருவேன். இதுதான் பயத்தை உடைக்கிறதுக்கான இடம். நீங்கள் மன வருத்தம் அடைவீர்கள் என்று சொல்லும் பொழுதும் முழுமையாக நேசியுங்கள். இவங்க மேல ஒரு இந்த இந்த குரூப்புக்கெல்லாம் நீ உன்னுடைய நேசத்தை காட்டினா அவன் கடைசியில உனக்கு உன் பாசத்துக்கும் உன் நேசத்துக்கும் கடைசியில மன வருத்தம் தான் கிடைக்கும். அதனால ஒதுங்கிங்க அப்படின்னு பயம் சொல்லும் பொழுது இருந்துட்டு போது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு, என்னால முடிஞ்சது எனக்கு அப்படின்னு முழுமையாக நேசியுங்கள். நீங்கள் வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள், இதுக்குள்ளார போகாதீங்கன்னு எப்ப பயம் சொல்லுதோ, பரவாயில்ல நான் செஞ்சு பாக்குறேன்னு ஒரு அடியை முன்னெடுத்து வையுங்கள். 4 விஷயம் அற்புதமான விஷயம். இது திருப்பி திருப்பி பார்க்கலாம். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை வார்த்தைகள் மாறியது. எப்பயுமே முன்னெடுத்த கால பின்னெடுத்து வைக்காத, பின்னோக்கி செல்லாத ஒரே ஒரு அடிதான். அந்த ஒரு அடி எப்படி இருக்கணும்னா, இப்ப போய் வேலை பாரு, இப்ப போய் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்ன்னு எப்ப மைண்டோ அல்லது சுத்தி இருக்கிறவங்களோ சொல்றாங்களோ, அப்ப தைரியமா உட்காந்து தியானம் பண்ணுங்க முதல்ல. அப்பதான் தியானம் பண்றப்பதான் இந்த பயம் போகும். இந்த நேரத்துல நான் மெடிடேஷன் பண்ணா என் வாழ்க்கையை விட்டு வேஸ்ட் ஆயிடுவேங்கிற பயத்தை உடைச்சிடலாம். உண்மை பேசுறது ஆபத்துன்னு நீங்க உணர்றப்ப தைரியமாக உண்மை பேசுங்கள். இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை உடைக்கிறதுக்கு இதுதான் வழி. அடுத்தது, நீங்கள் வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள் அல்லது மன வருத்தம் அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு பயப்படுறப்ப அதுக்காக நிக்காம உங்களுடைய நேசத்தை அதிகரியுங்கள். ஒருவேளை நீங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்கன்னு தெரிகிற கட்டம் வரும் பொழுது கவலையே படாமல் ஒரு அடியை முன்னெடுத்து வையுங்கள். இதெல்லாம் பயத்தை உடைக்கிறதுக்கான நுட்பமான வார்த்தைகள். ஹிமத் இ மர்த்தா மதத் இ குதா. நீங்கள் தைரியத்துடன் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது மீதமுள்ள தூரத்தை தெய்வீகமே கடந்து விடுகிறது. பயம் என்ன சொல்கிறது? அவ்வாறு நடந்து விட்டால் உனக்கு ஆபத்துன்னு சொல்லுது. பற்றுவது என்ன சொல்லுது? என்ன நடந்தாலும் பரவாயில்லை என காத்திருக்கும் வாழ்க்கையை வாழச் சொல்கிறது. இந்த 2 வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த லவ்வுக்காக போராட்டம் பண்ற ஒரு பெண்ணையும் ஆணையம் நினைச்சு பார்க்கலாம். அவங்க அம்மா அப்பா பயமுறுத்துறாங்க, அவனோட போற, அவனை வச்சு காப்பாத்துவானா, இந்த மாதிரி வசதியான விட்டு போயிட்டா, அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா, உன்னை கொடுமைப்படுத்தினான்னா பயம். அவன் மேல அந்த பொண்ணுக்கு இருக்கிற பற்று, என்ன நடந்தாலும் சரி நான் அவனோட தான் வாழ்வேன், வாழ்வோ சாவோ இனிமே அவனோட தான், அவன் என்னை நல்லா பார்த்துப்பான். இது என்னது? பற்றுறுதி. இதே விஷயத்த அப்படியே தூக்கி மேல, அதாவது அந்த உலக வாழ்வுக்காக, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நான் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில ஆசை போயிடுச்சுன்னா, குடும்பத்து மேல பற்று போயிடுச்சுன்னா, நான் ஒன்றும் இல்லாத ஜீரோ ஆயிட்டேன்னா அப்படின்னு எல்லாம் பயம் தடுக்குது தியானம் பண்ண விடாம. பற்றுறுதி, என்கிட்ட இருக்கிற அத்தனையும் இழந்தாலும், இந்த உலகமே பிறண்டாலும் பரவாயில்ல, என்னை மாஸ்டர் என்னைக்கும் இறுக்கி பிடிச்சுக்குவார், மாஸ்டர் மட்டும் போதும், அதுக்காக நான் எதை வேணாலும் விடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கும். இதை செய்யறதுக்கு நம்ம கிட்ட வைக்க முதல் அடி எல்லாத்துலயும் தேவைப்படுகிறது. அந்த முதல் அடி எதெல்லாம்னு ஒரு 4 விஷயத்த கோட் பண்ணிருக்கிறாரு. வேஸ்ட்ன்னு யாரும் சொல்றப்ப, உங்க மைண்ட்லயே சொல்றப்ப தைரியமா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. இப்ப மெடிடேட் பண்றது வேஸ்ட்டுங்க, இதுக்கு வேலை வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட்ல தோன்றப்ப முதல் வேலையா மெடிடேஷன் பண்ணுங்க. வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள், இந்த வேலையை தொடர்ந்தா நம்ம வீணா போயிடுவோம், அப்படி இதை விட்டுட்டு அதுக்கு போறாங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சு பறக்க ஆசைப்படுங்க. அப்பதான் அந்த பயத்தை விட்டு வெளில வரலாம். இவர்களை நேசிப்பது வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால யார் மேலேயும் நேசம் காட்ட வேண்டாம், நேசத்தை வெளிப்படுத்த வேண்டாம்னு மனசு சொல்லும் பொழுது தைரியமாக வெளிப்படுத்துங்கள். இதெல்லாம் பயத்தை உடைச்சிட்டு வர்ற வழி. இந்த இடத்துல எல்லாம் ஒரு அடி நீங்கள் எடுத்து வைத்தால் மீதமுள்ள தீரத்தை நீங்கள் கடக்கவில்லை, தெய்வீகமே கடந்து விட செய்கின்றது. அதனால நீங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த பற்றுறுதியை வளர்த்துக் கொள்வதுதான். பற்றுறுதி மட்டுமே என்ன நடந்தாலும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ காத்திருக்கின்ற வாழ்க்கையை வாழச் செய்கிறது. அத்தகைய பற்றுறுதி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரும் மாஸ்டருடைய அருளால உருவாகட்டுங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையோட காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.